வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நான் புலி என்றால் என்னை சுட்டு வீழ்த்துங்கள். சபையில் அர்ச்சுனா எம்பி ஆவேசம். ரணில் சஜித் இணைவிற்கான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம். 180 கணக்குகளுக்கு 3 நிமிடங்களில் விடை எழுதி 8 வயது மாணவன் சாதனை. 2024 இல்லாமல் போன 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் சபையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். தாய்லாந்தில் இன்று முதல் சட்டப்பூர்வமாக அமுலுக்கு வந்தது ஒரே பாலின திருமணம். உள்நாட்டு செய்திகள். என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. நான் விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது சுட்டு கொலை செய்யுங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති මාව නිකන් කොටි කියලා අය එච්චර ඩිප්‍රස් කරන්නේ මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை ஃபோன் பண்ணதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் ரிப்பேட்கள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய சபை முதல்வர் பிமல் ரத்நாயක ඒකගෙන මම කියන්න කැමති ඔබතුමා කරු නියෝජක කතානායක නිසි ගෞරවයෙන් ඉල්ලා අසනවා. කරුණා කළා මේ මන්ත්‍රීතුමාගේ කතා කිරීම ඇති ඔබතුමා සහ කතානායකතුමාලා කතා කළා අද දිනේදී හෝ නැත්නම් හෙට දිනේදී විසඳා දෙන්න කියලා ඉල්ලීම අපි කරනවා. එතුමාගේ අනිත් කරුණ එතුමා உசாவி கிரமங்களையும் பேருங்க. இவருக்கு நேரம் வழங்காமை பிழையான விடயம். நேரம் வழங்காமைக்கு எதிர்க்கட்சியே பொறுப்பு. அர்ச்சுனாவின் சிறப்புரிமை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவரை கைது செய்வதாக இருந்தால் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அவரின் மற்றைய நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக அவரை கைது செய்ய பிடியாணை உள்ளது. அதுபோன்ற விடயங்களுடன் அரசாங்கத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. அது சட்டப்படியான விடயமாகும். அவரை கைது செய்ய வேண்டுமாயின் சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் தவறு செய்திருந்தால் அது தவறுதான். அரசாங்கம் தேசிய நல்லிணக்கத்துடன் செயற்படுகிறது. ஆகவே தயவு செய்து எம் மீது இனவாத விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இதன்போது மீண்டும் எழுந்து உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி අද වෙනකම් මට නඩුව 24ක් දාලා තියෙනවා. හැබැයි ඒ නඩුව 24 පෞද්ගලික නඩුවක් නෙවෙයි. වංජාවක් අල්ලනවා කියලා හිටපු ආණ්ඩුවේ කියපු විදිහටම මම කිව්වේ හොස්පිටල් වල වංජාවක් යනවා කියලා. අද වෙනකම් කීයක් Facebook වල මේ ෂය වෙනවාද කියලා බලන්නකෝ. හොස්පිටල් වල මිනිමරුවා. මන්නාර හොස්පිටල් එක මිනිමරුවා. තව එකක් මම නිකන් කියන්නම්. මම සාමාන්‍ය මන්ත්‍රීවරයෙක් කරේ පත්තුනේ මේ හරි ඊට කලින් මම ડોක්ටර් කෙනෙක්. කවදාවත් මං ගෙන එක මීඩියා වල කම්ප්ලේන්ට් ආවිල්ලා තියෙනවද? මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති. මාව නිකන් කොටි කියලා අය එච්චර ඩිප්‍රස් කරන්නේ. මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. இப்போது வரையில் எனக்கு எதிராக 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவை எதுவும் தனிப்பட்ட வழக்குகள் கிடையாது. ஊழல்கள் தொடர்பில் எவ்வளவோ தகவல்கள் கூறியுள்ளனர். மன்னார் வைத்தியசாலையில் கொலை செய்கின்றனர். நான் எம்பியாக முன்னர் வைத்தியரே. அப்போது எனக்கு எதிராக ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளனவா? நான் இப்போது வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். என்னை ஏன் புலி என்று கூறி கஷ்டப்படுத்துகின்றீர்கள்? நான் புலி என்றால் கைது செய்யுங்கள், இல்லாவிட்டால் என்னை சுட்டு கொலை செய்யுங்கள் என தெரிவித்தார். இதன்போது அர்ச்சுனா முன்வைத்த விடயங்களுக்கு பதிலளித்த எதிர்க்கட்சி பிரதம கொறடாவான கயந்த கருணாதிலக මන්ත්‍රීවරයා දැන් ප්‍රකාශ කරා අද සිට ආණ්ඩුවට කිසිම සහයෝගයක් දෙන්නේ නැති බව. ඒ කියන්නේ විපක්ෂයේ නියෝජනය කරන කෙනෙක් හැටියට අපිට දැන් එතුමාව පෙනියා.
විපක්ෂයේ අනිකුත් පක්ෂවල මන්ත්‍රීවරුත් සමග එකඟතාවයකට ආවා වගේ කාලය නියම කිරීම ඒ වගේම කතා කරන ස්ථානය නියම කිරීම ඒක අපේ කාර්යභාරයක්. ඒවට එකඟ වන්නේ නම් අපි කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. අපි ඒ කාලය ලබා දෙන්න මෙතන පටන් ක්‍රියා කරන්න අපිට පුළුවන්කම තිබෙනවා. இந்த எதிர்க்கட்சியில் உள்ள சகல கட்சிகளுக்கும் நியாயமான நேரத்தை ஒதுக்குவதற்காக கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. குறித்த எம்பி தொடர்பில் சில மாதங்களுக்கு முன்னர் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. எதிர்க்கட்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் எமது எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் நாங்கள் சபாநாயகருக்கு முறையிட்டுள்ளோம். இது தொடர்பில் பதிலை வழங்குமாறு கோரியுள்ளோம். இந்நிலையில் குறித்த எம்பி இன்று முதல் அரசாங்கத்திற்கு எவ்வித ஆதரவு வழங்கவில்லை என்று கூறியுள்ளார். இதன்படி எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பியாக இப்போது அவர் தெரிகின்றார். எதிர்க்கட்சிகளின் மற்றைய கட்சிகளுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்ததை போன்று காலம் மற்றும் உரையாற்றும் இடம் தொடர்பான விடயங்களை தீர்மானிப்பது எங்களின் பணியாகும். இதற்கு இணங்குவதாக இருந்தால் அந்த நேரத்தை வழங்க இப்போது முதல் நடவடிக்கை எடுக்கலாம். அத்துடன் குழுக்களுக்கு மற்றைய கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். මේ ලයිස්තු ටික සකස් කරලා දෙන්න පුළුවන්. අද වුණත් ඉවර කරන්න පුළුවන්. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் பிணைகள் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீண்ட பரிசீலனைக்கு பிறகு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனவல இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2014ஆம் ஆண்டு பிங்கிரிய நாரம்மல்ல பகுதிகளில் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து 61,46,110 ரூபாய் நிதியை பெற்று அந்த நிதியை அதற்காக பயன்படுத்தாமல் அதை 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுள்ளது. அதன்படி இந்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதுடன் பொது சொத்தின் கீழ் வரும் குற்றமாக இருப்பதால் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுவார்த்தையொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இரு கட்சிகளினதும் பொது செயலாளர்களுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அண்மையில் அங்கீகாரம் வழங்கியிருந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி அது குறித்த பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அத்தோடு கடந்த 20ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை கொழும்பிலுள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இரு கட்சிகளினதும் பொது செயலாளர்களது தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இரு தரப்பினருக்கும் இடையில் வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உட்பட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பது குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பின்னர் கூட்டணி அமைத்து செயற்படுவதா என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க பேச்சுவார்த்தைகள் சிறந்த முறையில் இடம்பெறுகின்றன. பொது கூட்டணியொன்றை அமைப்பதற்கு இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு முயற்சிக்கின்றோம். எதிர்காலத்தில் இருதரப்பும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்தார். අපි උත්සාහ කරන්නේ පොදු සන්ධානයක් ගොඩනගා ගැනීම සඳහා එකගත්තයක් ලබා ගන්න. ඉතින් ඒ කටයුතු සාර්ථකව දෙපාර්ශ්වයේම නියෝජිතයන් දැනට කරගෙන යනවා. දැනට අපි අවබෝධයක් ඇති කරගෙන තිබෙනවා ඉදිරියේ අපි දෙපාර්ශ්වයේම එකට වැඩ කළ යුතුයි කියලා. ඒ ගැන තවදුරටත් නායකත්ව අංශයෙන් සාකච්ඡා කරන්න.
அபகஸ் முறை மூலம் 180 பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளுக்கு 3 நிமிடங்களில் விடையெழுதி 8 வயது மாணவன் ஒருவர் சோழ நூலக சாதனை படைத்துள்ளார். மாத்தலை கலாதுவல பகுதியில் வசித்து வரும் 8 வயது சிறுவனான நிஷ்விக் மாத்தலையில் இயங்கி வரும் SIB அபகஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் கற்று வருகிறார். தொடர் பயிற்சியின் காரணமாக கணக்கிடுவதில் இவருக்கு இருந்த வேகத்தினை அவதானித்த அவரது ஆசிரியர்கள் குறித்த மாணவனின் திறமையை உலக சாதனையாக பதிவு செய்ய முடிவெடுத்துள்ளனர். இதற்கான நிகழ்வு கொழும்பில் சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நடுவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது மாணவன் நிஷ்விக் 3 மற்றும் 2 எண்களை ஒரு எண்ணினால் பெருக்கியும் 3 எண்களை ஒரு எண்ணால் வகுத்தும் 3 நிமிடங்களில் 180 கணக்குகளுக்கு சரியான விடையளித்துள்ளார். இவரது முயற்சியை முறைப்படி கண்காணித்த சோழ நூலக சாதனை புத்தக நிறுவன நடுவர்கள் இதனை உலக சாதனையாக உறுதி செய்து சாதனை மாணவனுக்கு சான்றிதழ், நினைவு கேடயம், பதக்கம் உள்ளிட்டவற்றை வழங்கி பாராட்டினார்கள். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது. அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பிலான தரவுகளில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது. தரவுகள் பிழையாக இருந்தால் தீர்மானங்களும் தவறானதாக அமையும் என அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 2020 සහ 2021 5100ක් ලැබිලා තියෙනවා. අනිත් අවුරුදු 22ේම ලැබිලා තියෙන්නේ 2000 ගණන් 3000 ගණන් 4000 ගණන්. ඉතින් එහෙමනම් කොහොමද පුරෝකථනය කරලා කියන්නේ 5000 ගණක් මෙට්‍රික් ටන් ලැබෙනවා කියලා? சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு கடந்த மாதம் அனுமதி வழங்கப்பட்டு இம்மாதம் 10ஆம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பில் சரியான தரவுகளில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க நிதி தொடர்பான குழுவுக்கு விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களத்தின் அதிகாரிகளை அண்மையில் அழைத்திருந்தோம். அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை மற்றும் 2025ஆம் ஆண்டு நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொகை எதிர்பார்ப்பு குறித்து கேள்வி எழுப்பினோம். 2024ஆம் ஆண்டு பெரும்போக விவசாயத்தில் 4.39 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். அக்கால பகுதியில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக நாங்கள் குறிப்பிட்டோம். 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை தொடர்பில் தரவுகளை கோரியுள்ளேன். அதிகாரிகள் பொய்யான தரவுகளை குறிப்பிடுகிறார்களா அல்லது வர்த்தகர்கள் பொய் குறிப்பிடுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். தரவுகள் பொய்யாயின் தீர்மானங்களும் தவறானதாக அமையும். ஆகவே இவ்விடயம் குறித்து ஆராயுமாறு விவசாயத்துறை அமைச்சுக்கு பரிந்துரைக்கிறோம். 2024ஆம் ஆண்டு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது. அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். ஆகவே இவ்விடயம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். වාහන ඉම්පෝට් කරපු කට්ටියට දැන් වාහන ඉම්පෝට් කරන්න බැරි නිසා සල්ලි තියෙනවා. ඒ නිසා ඒව ටික අරන් තියාගන්නවයි කියලා මම දන්නේ නැහැ. නමුත් කෙසේ වෙතත් අපි අහපු ඍජු ප්‍රශ්නේ කොහොමද මෙට්‍රික් ටන් මිලියනයක් අවුරුද්දකින් නැති වුණේ කියන එකට උත්තරයක් ලැබුණේ නැහැ. வெளிநாட்டு செய்திகள். ஒரே பாலின ஜோடிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்துள்ளது. மேலும் பாலின தம்பதிகளுக்கு இருக்கும் அதே உரிமைகளை அவர்களுக்கு வழங்கும் சட்டம் இன்று முதல் அங்கு சட்டப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது.
ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடாகிய தாய்லாந்தில் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் சட்டம் அமுலுக்கு வந்த முதல் நாளிலேயே திருமணம் செய்து கொண்டனர். தாய்லாந்து வரலாற்று சிறப்புமிக்க திருமண சமத்துவ சட்டம் மூலம் கடந்த வருடம் ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்கெடுப்புடன் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டமே இன்று முதல் அமுலுக்கு வருகின்றது. தாய்வான் மற்றும் நேபாளத்திற்கு பின்னர் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய தெற்காசிய நாடுகளில் முதல் இடத்தையும் ஆசியாவில் 3வது இடத்தையும் பிடித்த நாடாக தாய்லாந்து மாறியுள்ளது. தாய்லாந்தில் சமதிருமண சட்டங்களை இயற்ற வேண்டுமென்று LGBTQ குழுக்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் ஒரு தசாப்த கால போராட்டத்துக்கு மத்தியில் இந்த சட்டம் வந்துள்ளது. சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்னதாக கடந்த வாரத்துக்கு முன்னர் தாய்லாந்தின் பிரதமர் பெடாங்டன் ஷினவத்ரா உயிரியல் பாலினத்திற்கு அப்பாற்பட்ட பாலின அடையாள அங்கீகாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார். 2001ஆம் ஆண்டில் ஒரே பாலின தொழிற்சங்கங்களை அனுமதித்த முதல் நாடு நெதர்லாந்து ஆகும். அதன் பிறகு பல ஆண்டுகளில் உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை பின்பற்றுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அபாயகரமான பனிப்புயல் காரணமாக அமெரிக்கா முழுவதும் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் சில நாட்களாக பனிப்புயலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் டெக்சஸ், லூயிசியானா, மிசிசிப்பி, அலபாமா, ஜார்ஜியா, தென் கரோலினா மற்றும் புளோரிடா மாகாணங்களின் பல பகுதிகளில் 10 அங்குலம் அளவிலான பனிப்பொழிவும் காணப்படுகிறது. அந்நாட்டில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையில் முன்னெப்போதும் காணப்படாத பனிப்புயல் பாதிப்பால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அடர் பனியால் டெக்சஸ் மற்றும் ஜார்ஜியா மற்றும் மில்வாக்கி, புளோரிடா உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 4 மாநிலங்களில் 1,20,000க்கும் மேற்பட்டோருக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவால் வீதி மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன் நகரில் உள்ள பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. பல விமானங்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. லூயிசியானா மாகாண பாடசாலைகள் மற்றும் அரச அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. அந்த மாகாண கவர்னர் ஜெஃப் லண்ட்ரி அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான குளிர் இருக்கும், அதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று ஜார்ஜியா மாகாணத்தின் சவேனா நகர மேயரும் பருவகால புயல்கள், பனி மற்றும் அடர் பனியை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ளார். நேற்று முன்தினம் புளோரிடாவில் வளைகுடா கடற்கரை மற்றும் தென்கிழக்கில் ஒரு அரிய மற்றும் சக்தி வாய்ந்த பனிப்புயல் தாக்கியதால் அதன் வரலாற்றில் மிக அதிகமான பனிப்பொழிவு அங்கு பதிவாகியுள்ளதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.